தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 15 நாட்களாக தொடர்ந்து இரவு பகலாக மழை பெய்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது. இது இரண்டாவது சவாலாக விவசாயிகளுக்கு தற்போது நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நெல்மணிகள் அனைத்தும் நீரில் மூழ்கி அழுகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுகிறது. மேலும் தொடர்ந்து சூரக்கோட்டை, வண்ணாரப்பேட்டை, ரெட்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் நெல் மணிகளை குவியல் குவியலாக சாலையில் கொட்டி வைத்து இரவு பகலாக காத்து கிடக்கும் சூழ்நிலையும் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து நம்மளிடம் விவசாயிகள் இருக்கிறார்கள், அவர்களிடம் கருத்து கேட்கலாம். தற்போது நெல்மணிகளை சாலை ஓரங்களில் கொட்டி வைத்து இரவு பகலாக காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பார்க்குறோம். நம்ம இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, எவ்வாறு கையாளுறீங்க? இப்போ எங்கேயுமே இப்போ வடகிழக்கு பருவமழை தொடங்கிருச்சு. நிறையா இப்போ பிரச்சனையாக தான் இருக்குது. எல்லா டிஎன்சிலையுமே பார்த்தீங்கன்னா கொள்முதல் நிலையத்தில் குவியல் குவியலாக கொட்டிக்கிட்டு இது 15 நாளாக தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. 15-20 நாளாக தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. மாவட்ட நிர்வாகமும் அவங்களால முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது பத்தாது. இதை முன்கூட்டியே நிர்வாகம் முன்கூட்டியே இதை எடுத்துருக்கணும், நடவடிக்கை எடுத்துருக்கணும். இன்னமும் சாக்கு பற்றாக்குறை இருக்குது. சாக்கை கொடுக்குறாங்க, அள்ளி வைக்கிறோம், இப்படி உடனே நினைஞ்சு போகுது. அதை காய வச்சு தான் அதுக்கப்புறம் போட வேண்டியதாக இருக்குது. இன்னும் ஈரப்பதம் இன்னும் 22% மாற்றலை, இன்னும் 17% இருக்கிறாங்க. இதெல்லாம் மாற்றினாதான் 22% வரலையும் பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாதான் நாங்க உடனடியாக தீபாவளியை கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த வருஷம் தீபாவளி எங்களுக்கு டெல்டா மக்களுக்கு தீபாவளி இல்லை. தற்போது மூட்டைக்கு 40 ரூபாய் வாங்குவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அது குறித்து மற்றொரு விவசாயி இருக்காங்க, அவரிடம் கருத்து கேட்போம். ஆனா தொடர்ந்து இது விவசாயிகள் சொல்லிட்டு இருக்காங்க, பொதுமக்கள் சொல்றாங்க, அரசாங்கமும் சொல்லுது. ஆனா தடுத்த பாடல்ல அப்படிங்கிற கவலை ஏக்கம் ஒரு விவசாயிகளுக்கு பெரிய அளவுல இருக்கு அப்படிங்கிறத நாங்க சொல்லிக்க விரும்புறோம். அதோட நாங்க நீங்க கேட்ட கேள்வியோட தாண்டி போர்க்கால அடிப்படையில டெல்டா பகுதியில, தஞ்சை மாவட்டத்துல, ஒரத்தநாடு பகுதியில எல்லாம் பெரிய அளவுல தேக்கம் இருக்கான்னா இருக்கு. லாரி கிடைக்கல, சாக்கு கிடைக்கல, பண பிரச்சனை இல்லை. இதை போக்குறதுக்கான ஏற்பாடு நீங்க உடனடியாக பண்ணணும். கொள்முதல்ல ஈரப்பதத்தை 22% உயர்த்தணும்னு சொல்லி மத்திய குழு பார்வையிட்டு அது கடப்பே கிடக்கு. மத்திய அரசாங்கம் அதை கவனிக்கவே இல்லை, விவசாயிகளை கவனிக்கவே இல்லை. ஆக இதை கவனத்தில் கொண்டு மாநில அரசாங்கம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் சேர்ந்து மத்திய அரசாங்கம் உடனடியாக 22% இருக்கக்கூடிய ஈரப்பத நெல்லை கொள்முதல் பண்றதுக்கு உடனடியாக ஆணை பிறப்பிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி மொபைல் கொள்முதல் இருந்துச்சு, பெரிய விவசாயிகள்கிட்ட மொபைல் கொள்முதல் இருந்துச்சு. அப்படி இருந்தா ஒரு பகுதிக்கு, ஒரு தாலுக்காவுக்கு ஒரு 100 விவசாயிகள் நெல்லை கொள்முதல் பண்ணி அதை சீராக்கலாம். அப்படிப்பட்ட ஏற்பாடை இன்னைக்கு குறைச்சிட்டாங்க. மாநில இருக்கக்கூடிய, மாநில அளவில் இருக்கக்கூடிய புது அதிகாரி இருக்கக்கூடிய மேலாண்மை இயக்குனர் இதை கூடுதலாக கவனத்தில் எடுத்துக்கணும். தஞ்சை மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே வேகமா செயல்படுறாங்க. மேலாண்மை இயக்குனரோட செயல்பாடு இன்னும் வேகமா தேவை அப்படிங்கிறத நாங்கள் நேரடியாக சுட்டி காமிச்சிருக்கோம். இப்போ சுட்டி காமிக்க விரும்புகிறோம். விரைவா செயல்படணும், விவசாயிகளோட நெல்லை உடனடியா கொள்முதல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளோட கோரிக்கையா இருக்கு. தமிழக அரசு எந்த அளவுக்கு விரைவா செயல்படணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட நல்ல ஒரு சீசன், நல்ல விளையும்னு நல்லா தெரியும். ஏன்னா புதிய விளைச்சல்ல நல்ல தண்ணி, சரியான நேரத்தில் தண்ணி தந்தது, சரியான சீசன்ல ஒரு நல்ல மகசூல் ஏற்பட்டிருக்கு. ஆனா இதை கொள்முதல் செய்யறதுக்கான அந்த முன்கூட்டியான ஏற்பாடு என்பது செஞ்சிருக்கணுங்கிறது எங்களுடைய கருத்து. ஏன்னா இன்னைக்கு எதுனா ஒரு பெரிய தாண்டி போன விஷயம், பெரிய விளைச்சல் தான். ஆனா இதெல்லாம் சந்திக்காத இடம் இல்ல அது. அந்த வகையில இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை விவசாயிகள் சந்திக்க வேண்டியிருக்கு. எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பருவமழை துவங்கி ரோட்ல தான் நெல்லு கிடக்கு. பல இடங்கள்ல மறியல் பண்ண வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படுது. அதனால எங்க எந்த டிபிசி போனாலும் அப்படியே பிடிச்ச நெல் அங்கேயே கிடக்கு, மூவ்மெண்ட் ஆகவே இல்லை. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சாக்கே இல்லைங்கிறாங்க. இந்த நெருக்கடி என்பது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இன்னைக்கு தமிழ்நாடு, தஞ்சாவூர் டெல்டாவில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய நேரம். நல்ல மகசூல்னு மனசுல மட்டும் மகிழ்ச்சி இருக்க ஒழிய அது விற்கிறதுக்கான அந்த ஏற்பாடு என்பதை, கொள்முதல் செய்யறதுக்கான அந்த ஏற்பாடுங்கிறத தமிழ்நாடு அரசு மெனக்கட்ட விட போர்க்கால அடிப்படையில் உடனடியா செய்யணும். ஏன்னா இன்னும் மழை நிக்க போறது இல்ல. எங்க பார்த்தாலும் எல்லா டிபிசியும் நெல்லு கிடக்கு, மூடி கிடக்கு, தண்ணி பல இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா இது இல்ல, படுத்தா கூட இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால போர்க்கால அடிப்படையில் குறைந்தபட்சம் கொஞ்சம் நிம்மதியாவது விவசாயிகளுக்கு தரணும்னு சொல்லி நான் கேட்கிறோம். தற்போது பாத்தீங்கன்னா விவசாயிகள் 3 பேர் அவர்களுடைய கருத்தை தெரிவித்தார்கள். அதாவது லாரி தட்டுப்பாடு, சாக்கு மற்றும் சணல் தட்டுப்பாடு உள்ளிட்டவைகள் தான் இதற்கு காரணம். உடனடியாக தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் விரைந்து நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும், எனவே நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகளுடைய கோரிக்கையாக உள்ளது.